வாங்க நண்பர்களே அனைவரும் இந்த என்னென்ன கருவாடுகள் இருக்குன்னு வியாபாரத்தை கேட்போம் வாங்க. காரா கருவாடு இருக்கு, கலசு இருக்கு, நகரை இருக்கு, தெருக்க இருக்கு, வெங்கனா இருக்கு, ஊளி இருக்கு, வேற மணத்த கருவாடு பெரிய பெரிய விலை மீன் இருக்கு. ஆமா, எல்லா வியாபாரிக்கும் இங்க உள்ள மொத்த வியாபாரிகளும் நாங்க தான் கொடுப்போம். வணக்கம் நண்பர்களே, இங்கே திருவாடனில் வந்துட்டு காய்கறி சந்தை மற்றும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு சந்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கருவாடு சந்தையில் போதுமான வசதிகள் இல்லை. மக்கள்கிட்ட அவங்ககிட்ட கேட்போம், வியாபாரிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எங்களுக்கு கொட்டை போட்டு தரணும், போதுமான வசதி இல்லை. எங்களுக்கு மழையிலையும் காற்றுலையும் புயல்லையும் நாங்கள் கிடக்குறோம். எங்களுக்கு சீட்டு போட்டு வியாபாரம் பார்க்க முடியல. நாங்கள் அப்பப்போ அந்நாடு காய்ச்சிக்க வாரம் வாரம் வந்தாலும் இடம் நல்ல வசதி. வணக்கம் நண்பர்களே, இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம திருவாடனை வார சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த வார சந்தையில் எந்தெந்த ஊர்கள்லேருந்து நம்ம ஆடு கொண்டு வந்து விற்கிறாங்க, எந்தெந்த ஊர்கள்லேருந்து ஆடுகள் வாங்க வந்திருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பயனுள்ள தகவல் மட்டுமே நம்மளோட யூடியூப்ல போட்டுட்டு இருக்க நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னென்ன ஆடுகள் எப்படி விற்கிறாங்க, என்னென்ன ரேட்டு போகுதுன்னு பார்க்கலாம். வணக்கம் உறவுகளே, இப்போ வந்துட்டு நம்ம திருவாடனையில் உள்ள கருவாடு சந்தைக்கு வந்திருக்கோம். கருவாடுகள் இங்கே வந்துட்டு ஏராளமான கருவாடு வந்திருக்கு. கருவாடுகள் என்னென்ன ரேட்டில் கொடுக்குறாங்க அதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற ஆடுனே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வியாபாரிட்ட போய் நம்ம கேட்கலாம், என்னென்ன ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க நண்பர்களே, வியாபாரிட்ட கேட்கலாம், என்னென்ன கருவாடுகள் வச்சுருக்காங்கன்னு கேட்கலாம். வாங்க. இது வந்துட்டு இங்கே வந்துட்டு காரா கருவாடு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணா கருவாடு, கொடவத்தி, வாழை கருவாடு, அனைத்து கருவாடும் வச்சுருக்காங்க. இவங்களை நீங்கள் தேவைப்பட்டால் கூட உங்கள்கிட்ட மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே. அக்கா கொஞ்சம் சொல்லுங்கள், என்னென்ன கருவாடு வச்சுருக்கீங்க? பண்ணா கருவாடு இருக்குது, காரா கருவாடு, வாழை, கத்தாழை கருவாடு இருக்குது, புள்ளி கத்தாழை இருக்குது, வெங்கனா கருவாடு இருக்குது. அனைத்து விதமான கருவாடு இருக்குது. ஹோல்சேல் விலையில் குறைந்த விலையில் கிடைக்கும். எல்லா கருவாடும் இருக்குண்டா? பார்த்துட்டு வாங்குவாங்க ஆட்டோ. வணக்கம் உறவுகளே, நம்ம திருவண்ணாமலை சந்தையில் உள்ள கருவாடுகளை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய காணை நம்பருமே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கஷனில். உங்களுக்கு நீங்கள் கருவாடு வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதாவது ஒரிஜினல் பால் சுறா பாருங்கள். இங்கே ரேட்டுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சந்தையில் ஹோல்சேல் வியாபாரத்தில் ஜிபின் பஸ்ஸில் பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்ன கருவாடுகள் என்னென்ன விலையில் கொடுக்குறாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்குற அனைவருமே வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, உள்ள பார்க்கலாம். ஆமாம், யூடியூப்ல வாங்க நண்பர்களே அனைவரும் இந்த என்னென்ன கருவாடுகள் இருக்குன்னு வியாபாரத்தை கேட்போம். வாங்க. காரா கருவாடு இருக்கு, கலசு இருக்கு, நகரை இருக்கு, தெருக்க இருக்கு, வெங்கனா இருக்கு, ஊளி இருக்கு, வேற மணத்த கருவாடு பெரிய பெரிய விலை மீன் இருக்கு. ஆமா, எல்லா வியாபாரிக்கும் இங்க உள்ள மொத்த வியாபாரிகளும் நாங்க தான் கொடுப்போம். அப்படியே எடு கருவாடு. ஓகே. வணக்கம் நண்பர்களே, இங்கே திருவாடனில் வந்துட்டு காய்கறி சந்தை மற்றும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு சந்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கருவாடு சந்தையில் போதுமான வசதிகள் இல்லை. மக்கள்கிட்ட அவங்ககிட்ட கேட்போம், வியாபாரிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எங்களுக்கு கொட்டை போட்டு தரணும், போதுமான வசதி இல்லை.
எங்களுக்கு மழையிலையும் காற்றுலையும் புயல்லையும் நாங்கள் கிடக்குறோம். எங்களுக்கு சீட்டு போட்டு வியாபாரம் பார்க்க முடியல. நாங்கள் அப்பப்போ அந்நாடு காய்ச்சிக்க வாரம் வாரம் வந்தாலும் இடம் நல்ல வசதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் இதுக்குள்ளேயே கிடக்குறோம். இந்த வந்து அப்பப்போ விற்றுட்டு மழை வந்தாலும் காற்று வந்தாலும் இதுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறோம். அதுவும் காசியை செலவழித்து அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இடம் போட்டிருக்குவோம். நாங்கள் இடமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கிடக்குறோம்தா. இந்த பொட்டலுக்கு 200 ரூபா கொடுக்குறோம்தா. வணக்கம் நண்பர்களே. அடுத்து வியாபாரி இவங்களும் கருவாடு விற்றுக்கிட்டு இருக்காங்க. தினசரி வியாபாரி தான். வார வாரம் வந்து சந்தையில் விற்பாங்க. அவங்ககிட்ட என்ன இது குறைகள்னு கேட்போம். சார் எங்களுக்கு பந்தப்பட்டு தரணும். நாங்கள் மலையின் தாத்துலேருந்து மோர்போலேருந்து வந்திருக்கோம். வியாபாரம் முன்னம்பு தொலைலேருந்து வந்திருக்கோம். மலையின் தண்ணிமா இருக்குது. எங்களுக்கு கொட்டையை கட்டி தரணும். நம்பர்களா எங்களுக்கு நல்ல வசதி தேடி தரணும். இங்கே மக்களுடைய கோரிக்கையை பார்த்தீங்கன்னா, இங்கே திருவண்ணாமலை உள்ள மக்கள் அதை தினசரி வந்து விற்கிறாங்க. ஆனால் போதுமான வசதிகள் இல்லை. எதுவுமே நீங்களே பார்க்கலாம், வீடியோவில் பார்க்கலாம். சும்மா பொட்டல் தரையாக கிடக்கு. எந்த மழை தண்ணியில் இங்கே மழை தண்ணியில் அவ்வளவு இந்த பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ தண்ணியாக கிடக்குன்னு. கருவாடில் கொண்டாந்து விற்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு செட்டு கூட போட்டு கொடுக்க மாட்டுறாங்க. ஆமாம், அதாவது சந்தையில் டோக்கன் வரின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. அவங்க கொண்டு வரதே லாபம் கிடைக்கிறதே 300 ரூபா 400 ரூபா தான் கிடைக்கும் லாபமே. ஆனால் வசூல் பார்த்தீங்கன்னா 200 ரூபா வாங்குறாங்க. ஆனால் ஒரு செட்டு கூட இங்கே வசதி இல்லை. இங்கே நீங்கள் வீடியோ பார்க்குற அனைவரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஒரு செட்டு திருவண்ணாமலை சந்தையில் ஒரு செட்டு போட்டு கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வந்துட்டு அக்கா வந்துட்டு அனைத்து கண்டு வச்சுருக்காங்க. கத்தரி கண்டு, மிளகாய் கண்டு, எல்லா கண்டு வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம் எந்த ஊரில் வந்து வர்றாங்க, எப்படி வியாபாரம் நடக்குன்னு கேட்போம். வாங்க அக்கா, நமக்கு எந்த ஊர்? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. என்னென்ன கண்டு நம்மகிட்ட இருக்கு? கத்தரி இருக்குது, மிளகா இருக்குது, தக்காளி இருக்குது, வாழைக்கன்று இருக்குது. இது திங்கக்கிழமை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இது மொத்தமாக வந்து நீங்கள் கேட்டாலும் கொடுத்துருவீங்க? ஆமாம், மொத்தமாக கேட்டாலும் கொடுத்துருவோம். சரிக்கா, ரொம்ப நன்றி. உங்களை பார்த்ததுல அனைத்து கண்டுமே நம்மகிட்ட இருக்கு. சரி, ரைட், ரொம்ப நன்றி. சரி, உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். இப்போ அதாவது நீங்கள் ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்க, இல்லை தோட்டம் வாங்கி புதுசாக காம்பவுண்ட் சுவர் அடைச்சிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டு வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திருவாடனை சந்தையை தேர்ந்தெடுத்து திருவாடனில் உள்ள திங்கக்கிழமை வாரம் திங்கக்கிழமை அந்த சந்தை நடக்கும். இந்த திங்கக்கிழமை சந்தையில் வந்து நீங்கள் கண்டு வாங்கினா ஜீப் பெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. அதாவது டோர் டெலிவரி, வீட்லேயே கொண்டாந்து உங்களுக்கு என்னென்ன கண்டு நீங்கள் கேட்குறீங்களோ, அதாவது 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குது நம்ம கண்டு. என்னென்ன கண்டு கேட்குறீங்களோ எல்லா கண்டுமே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அவங்களுடைய நம்பருமே நம்ம கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் என்ன கண்டு வேணும்னா அவங்களோட நம்பருமே வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனே கொடுத்துருக்கோம். வாங்க, ஆனால் அந்த அண்ணன்ட்டே என்னென்ன கண்டு என்னென்ன ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு கேட்போம். வாங்க. வணக்கம் உறவுகளே. இப்போ திருவண்ணாமலைக்கு சந்தைக்கு வந்திருக்கோம். காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். அங்கே உள்ள கண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன கண்டுகள் வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். வாங்க, வியாபாரிட்ட கேட்போம். அம்மா, நீங்கள் என்னென்ன கண்டு வச்சு வியாபாரம் பார்க்குறீங்க? மிளகா கன்று, தக்காளி கன்று, கத்தரி கன்று. அதாவது நமக்கு சொந்த ஊர் எந்த ஊர்? புதுக்கோட்டை. புதுக்கோட்டையிலேருந்து இங்கே வந்து சேல் பண்ணி வியாபாரம் பார்த்துக்கிட்டு வரீங்க. அதாவது அங்கேருந்து லக்கேஜ்னா பஸ்ஸுக்கு கொடுத்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? ஒன்றும் கட்டுப்படி ஆகலை. லக்கேஜ் கொடுத்து ஒன்றும் கட்டுப்படி ஆகலை. உழப்பு கூட மிஞ்சலை. வருமா? ஒன்றும் மிஞ்சதில்லை. ஏதோ நீங்கள் நம்ம வர்றோம், ஏதோ வயிற்று பொழப்புக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். பஞ்சம் முளைக்கிற மாதிரி பிழைக்கிறோம். சரிம்மா, சரி. அதான் வந்து பார்த்தாலே தெரியுது பாவம். அங்கேருந்து தீக்குக்குழி, லக்கேஜ் எல்லாமே ஒன்றும் மிஞ்சாது. ஏதோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டணுக்காக வந்து சேல் பண்ணிட்டு இருக்க. பார்த்து எது பண்ணாலும் சரி. ரைட்டா சொன்னது. திருவாடனை சந்தைக்கு வந்திருக்கோம். இங்கே திருவாடனை உள்ள சந்தைகளில் அது கண்டை பற்றி பார்க்குறோம். இந்த திருவாடனை சந்தை என்னென்ன கண்டுகள் இருக்கு, என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுக்குறோம். வாங்க, என்னென்ன கண்டு இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க, கண்ணு அந்த வியாபாரிட்ட கேட்போம் என்னென்ன கண்டுகள் இருக்குன்னு. வாங்க நண்பர்களே, கேட்போம். வணக்கம் சார். நம்மக்கிட்ட என்னென்ன கண்டுகள் இருக்கு? மா, கொய்யா, சப்போட்டா, வேப்பங்கண்டு, கிறிஸ்மஸ்ஸு, பல பூக்கண்டுகள், அதிகமான பூக்கண்டுகள் இருக்குது. அரளி, அனைத்து கண்டுகளுமே இருக்குது. மரக்கண்டுகள் அனைத்தும் இருக்குது. என்ன கண்டு வேண்டாலும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். அதாவது மொத்தமாக ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக நீங்கள் இறக்கி எங்களுக்கு வீட்லேயே கொண்டாந்து இறக்கணும், தோட்டத்தில் கொண்டாந்து இறக்கணும் அப்படின்னு சொன்னால் தோட்டத்திலே கொண்டாந்து கொடுப்போம். டோர் டெலிவரி கொடுத்துருவீங்க. என்ன கண்டு வேண்டாலும் கொடுப்போம். நம்மக்கிட்ட அனைத்து கண்டுமே இருக்குது. கண்டுகளும் இருக்குது. நீங்கள் என்ன கண்டு கேட்டாலும் தோட்டத்துக்கு தென்னங்கண்டு, சிலவங்க வந்துட்டு கேட்குறாங்க. அதாவது செம்மரம் கண்டு கேட்குறாங்க. எவ்வளோ வேண்டாலும் எத்தனை ஆயிரம் வேண்டாலும் கொடுப்போம். தேக்கும் கேட்குறாங்கண்ணே. கொடுப்போம். உங்களுடைய நம்பரை மட்டும் சொல்லிடுங்க. 97 51 58 0 619. நமக்கு ஊருண்ணே மதுரை பக்கம் மேலூர்.
அண்ணனை பார்த்தீங்கன்னா மதுரை பக்கம் மேலூர்லேருந்து வர்றாங்க, சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் நமக்கு தொழில் எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் 25 வருஷம் 30 வருஷமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 வருஷமா அந்த தொழிலில் பிஸ்னஸில் இருக்காங்க. அதாவது நீங்கள் சில்லறை வியாபாரம் தான் இருந்துச்சு சரி, பெரிய அதாவது தோட்டத்துக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு காணி நம்பரும் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு வீட்டுக்கு தோட்டத்திலே கொண்டாந்து இறக்கி இது கொடுத்துருவாங்க. உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றிண்ணே. நன்றி நன்றி. அழகா மாப்பிள்ள மாதிரி இருக்காரு. ஆமா போட்டுரும். அதேதான் அதேதான். அண்ணா நம்பர் கொடுத்துட்டாங்க. இதுக்கு தான் வந்தா ஆடு ஆடுதுல வெள்ளன வரணும். அதெல்லாம் 3 மணிக்கு ஆரம்பிக்கும். 3 மணிக்கு